ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேக்கர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் மெயின்ஸ்க்கான கண்டென்ட் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது நம்ம எப்படி ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணி கரெக்டாக அங்கே இருக்கக்கூடிய பேனல் மெம்பர்ஸை அட்ராக்ட் பண்ணுறது, அவங்கள எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்போவுமே நம்மளை பார்த்த உடனே நம்ம ட்ரெஸ்ஸு, நம்மளுடைய மேனரிசம், நம்மளுடைய வாக்கிங் ஸ்டைல் இதை வச்சு தான் அவங்க இம்ப்ரெஸ் ஆவாங்க. ஃபஸ்ட்டே ஒரு கால்குலேஷன் வந்துடுவாங்க நம்மளுடைய ட்ரெஸ்ஸை பார்த்துட்டே. சரிங்களா? ஸோ அதனால் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரணும். இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் 3 பார்ட்டாக பிரிக்கலாம்: ட்ரெஸ்ஸு, மேனரிசம், நாலேஜ். ஸோ ஃபஸ்ட்டு 2 இருந்தாலே நமக்கு 12 to 13 மார்க் ஈஸியாக கொடுத்துருவாங்க. நாலேஜுக்கு ஒரு 2 to 3 மார்க் கொடுப்பாங்க, அவ்வளோதான். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இந்த ட்ரெஸ்ஸு, மேனரிசம் இது ரெண்டும் கரெக்ட் பண்ணணும். தென் நாலேஜை அப்டேட் பண்ணிட்டு போகணும் இன்டர்வியூக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு ஃபார்மல் ட்ரெஸ் தான் போடணும். பெல்ட்டு நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக போடணும். டிசைன்லாம் போடாதீங்க. நீட்டாக ஃபார்மலாக பெல்ட் போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். இந்த ஷூ வந்து நல்லா டார்க்காக இருக்கிற மாதிரி பேண்ட்டுக்கு மேட்சிங்காக போட்டுக்கோங்க, பேண்ட் அண்ட் ஷர்ட்டுக்கு. இந்த இடத்துல உமன்ஸ்க்கு மாதிரி லெக்கின்ஸ் நீங்கள் போடக்கூடாது. உமன்ஸ் மட்டும் தான் லெக்கின்ஸ் போடணும். ஆண்கள் வந்து லெக்கின்ஸ் மாதிரி ஒரு பேண்ட்டை போடாதீங்க. அதேமாதிரி தொலை இந்த இடத்துல தொலைன்னு இருக்கணும், அந்த மாதிரி பேண்ட்டு போடாதீங்க. பார்க்க நீட்டாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பேண்ட்டை போட்டுக்கோங்க. தென் சட்டை கலராக கண்ணுக்கு அடிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சட்டை போட வேண்டாம். அண்டு நம்ம வந்து இந்த ஃபிட்னஸ் வந்து நிறைய கடை ஏறி இறங்குங்க. கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபிட்டாக, எந்த சட்டை ஃபிட்டாக இருக்கோ அந்த சட்டையை சூஸ் பண்ணி போங்க. ஒரு சில சட்டை ஃபிட்டாக இருக்கும், இந்த கையில் பிடிக்கும். ஒரு சில பேண்டில் கையை கரெக்டாக இருக்கும், இங்கே இந்த முன்னாடி இடத்துல தூக்கிட்டு இருக்கும். ஒரு சில இடத்துல இந்த இடத்துல ஷேப் சொல்லிட்டு சரியாக இருக்குது. ஸோ உங்கள் பாடி ஷேப்புக்கு எந்த பிராண்டு சட்டை கரெக்டாக இருக்குமோ அந்த பிராண்ட் சட்டையை வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இது மாதிரி ஒரு ஃபார்மலாக ஒரு ஒயிட்டு இல்லைனா லைட் கலரில் ஒரு சட்டையை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அது மேலே ஒரு பிளேசர் போட்டுக்கோங்க. கோட்டு மாதிரி போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது, இந்த ஃபிட்னஸ் பிரச்சனை இருக்காது. நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் கோட்டு வாங்க முடிஞ்சால் அஃபோர்டபுளாக இருந்தால் உங்களால் வாங்கிக்கோங்க. ஏன்னா இது மட்டும் இல்லை, நமக்கு யூனியன் பேங்க் இருக்குது, இந்தியன் பேங்க் இருக்குது, ஐபிபிஎஸ் இருக்குது, எஸ்பி இருக்குது. நம்ம நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணுவோம். ஒரு செட்டு கோட் சூட் வாங்கி வச்சுக்கிட்டா நமக்கு ஒன்றும் வேஸ்ட்டாக பார்த்து கிடையாது. நிறைய இன்டர்வியூ யூஸாக தான் போகுது. எவ்வளோ செலவு பண்ணுறோம், இது வாங்க முடிஞ்சால் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு அவங்க இம்ப்ரெஸ் ஆவாங்க கொஞ்சம். கோட்டு அதாவது நம்ம எஃபர்ட் போடுறோம். ஒரு கோட் போட்டால் இந்த வேலைக்காக இவங்க சீரியஸாக எடுத்திருக்காங்க, ஒரு கோட் வாங்கி போட்டு மாட்டிட்டு வரவங்களுக்கு சீரியஸான ஹஸ்பண்ட் அப்படின்ற எண்ணம் நமக்கு பேனல் மெம்பருக்கு இருக்கும். சட்டை வந்து காலை கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நகை அதிகமாக போட வேண்டாம். இந்த காதில் தோடு, மூக்கில் மூக்குத்தி இந்த மாதிரி பசங்க யாரும் போட்டு போக வேண்டாம். ஃபார்மலாக போங்க. முடி ரொம்ப மொட்டை அடிக்கிற மாதிரி மொட்டையாக போக வேண்டாம், கஜினி மாதிரி. அண்ட் அதே சமயம் பரட்டை தலையாக விட்டு அதிகமாக முடி ஸ்டைலு, தாடி, பங்கு இதெல்லாம் தேவையில்லை. நீட்டாக ஃபார்மலாக ஒரு ஹேர் கட்டு, ஃபார்மலான ட்ரெஸ்ஸு, அடிக்க முடியாத லைட் கலரில் ஒரு ட்ரெஸ்ஸு சட்டை, அதுக்கு தகுந்த மேட்சிங்கான பேண்ட்டு, ஷூ. இந்த இடத்துல ஷாக்ஸ் வெளியே தெரியக்கூடாது. கரெக்டாக பேண்ட் கவர் பண்ணியிருக்கணும் ஷூவை. இந்த இடத்துல ஷாக்ஸ் வெளியே தெரியக்கூடாது. ஷூ வந்து கரெக்டான ஷூ பாலிஷ் பண்ணி சட்டை அயன் பண்ணி போட்டுட்டு போகணும். இதுதான் பேசிக் திங்ஸ். இன்னும் நெக்ஸ்ட் நிறைய இருக்குது மென்ஸுக்கு. நம்ம அது என்னென்ன பார்க்கலாங்க. இதை பாருங்கள். இப்போ இவர் கொஞ்சம் ஒரு வயசானவர், இவர் யங்ஸ்டரு. இவர் வந்து ஒரு மீடியம் வயசு, ஒரு 30 ஏஜ் அந்த மாதிரி, 35, 32 அந்த மாதிரி ஏஜ். இந்த ஏஜ் குரூப்பில் கேட்டகரிக்கு ட்ரெஸ் இதுதான். இது ஒரு யங்ஸ்டருக்கான ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலு. இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா எது பண்ணக்கூடாதுன்னா இது பண்ணக்கூடாது, எது பண்ண கரெக்டாக இருக்குன்னா இது கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பாருங்கள், பேண்ட் தோதலன்னு இருக்குது, சட்டை தோதலன்னு இருக்குது, இன் பண்ணாமல் இருக்குது. இந்த சட்டை ஷேப்பே சரியில்லை. கரெக்டாக ரவுண்டாக இருக்கணும், சட்டை வந்து ரவுண்டாக இருக்கணும், ஷேப்பே சரியில்லை. இந்த சட்டை ஃபிட்னஸும் சரியாக இருக்காது. இந்த மாதிரி இருக்க சட்டைங்களில் இன் பண்ணியிருக்கணும். அண்டு இங்கே பாருங்கள், ஓவர் கவர் ஆகிருக்கு பேண்ட்டு, இந்த இடத்துல லூஸாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதே பாருங்கள், இங்கே பாருங்கள், கரெக்டாக ஃபிட்டாக இருக்குது, அவங்களுக்கு என்னவோ அந்த ஃபிட்டாக இருக்குது. இந்த இடத்துல ஷூ இந்த மாதிரி தெரியக்கூடாது, ஷாக்ஸ் தெரியக்கூடாது. சரிங்களா? ஷாக்ஸ் தெரிஞ்சால் நம்ம உட்காரும் போது ஷாக்ஸ் தெரியும், அந்த மாதிரி பார்த்துக்காதீங்க. ஸோ கரெக்டான ஃபிட்னஸில் பாரு, இந்த மாதிரி ஷூவை கவர் பண்ணுற அளவுக்கு இந்த மாதிரி கரெக்டாக ஷூவை கவர் பண்ணிடணும். அந்த மாதிரி ஃபிட்னஸ் பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஃபார்மல் ட்ரெஸ்ஸாக தான் இது. இந்த மாதிரி ஒரு கலர் ரொம்ப அடிக்கிற கலர் இல்லாமல் நீங்கள் இது மாதிரி ஒரு பிளேசர் வாங்கி ஒரு டையை மாட்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக அவங்க இம்ப்ரெஸ் ஆவாங்க. நீங்கள் இந்த வேலைக்கு இவ்வளோ எஃபர்ட் போடுறீங்கன்னு நினைப்பாங்க. இதை போட்டிருக்காங்க பாருங்கள், பிளேசர் இருந்தால் இன்னும் மோர் ஃபார்மலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேசர் வாங்க முடிஞ்சால் வாங்கிக்கோங்க. இதை பாருங்கள், இவரும் கோட் போட்டிருக்காரு, இவரும் கோட் போட்டிருக்காரு. இதில் மேலேயும் கீழேயும் டை கவர் ஆகிருக்கு. இந்த மாதிரி தெரியக்கூடாது, ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு போகணும். இந்த மாதிரி ஓப்பனில் விட்டுட்டு போகக்கூடாது. தொப்பை பெருசாக இருக்குது அப்படின்ட்டு பட்டன் எட்டலன்னு சொல்லிட்டு இது மாதிரி டைட்டாக போட்டு போகக்கூடாது. அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி போட்டு போயிடலாம். தொப்பை பெருசாக இருக்கிறவங்களாம் வாங்கினா கொஞ்சம் உங்களுக்கு கரெக்டாக ஃபிட்டாக வாங்கிக்கோங்க.
பிளேசர் டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டனை மட்டும் போட்டு இந்த மாதிரி ஒரு பட்டன் ஓப்பன் பண்ணிட்டு போனீங்கன்னா அதிகமாக இருக்கும். அண்டு இந்த பாருங்கள், இந்த சட்டை காலர் இருக்குங்களா, கொஞ்சோண்டு கார்னரில் தெரியணும். இந்த மாதிரி கையை ஃபுல்லாக வெளியே வரக்கூடாது, லைட்டாக அங்கே தெரியணும், கொஞ்சமாக தெரியணும். இந்த சட்டையோட கலர் இந்த எண்டில் கொஞ்சமாக தெரியணும். இந்த மாதிரி கை ஃபுல்லாக வந்து கவர் ஆகக்கூடாது. தென் இதை பாருங்கள், இந்த ஷூ இருக்கு இல்லையா, ஷூ கரெக்டாக வந்து இந்த பேண்ட்டுக்கும் இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகணும். கருப்பு கலரு எதுக்கு சூட் ஆகும், ப்ரௌன் கலர் ஷூ எதுக்கு சூட் ஆகும்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சாக்ஸ் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஸோ மென்ஸுக்கு இவ்வளோ தான். இந்த பெல்ட்டு கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. கோட்டு போட்டு போகாதீங்க, பெல்ட்டில் கவனம் வச்சுக்கோங்க. இந்த ஃபேன்சியாக இருக்கிற பெல்ட்டெல்லாம் போட்டு போகாதீங்க, ஃபார்மலான பெல்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கோட் இல்லாமல் போனால் இந்த மாதிரி போனால் அட்ராக்டிவாக இருக்கும். நீங்கள் கோட்டோடு போனீங்கன்னா, நான் பின்னாடி ஒரு யங்ஸ்டருக்கான கோட் எப்படி இருக்கணும்னு நான் பின்னாடி காட்டியிருக்கேன். இது கொஞ்சம் வயசானவங்களுக்கான இது கோட்டு. வாங்க, இன்னும் இருக்குது நமக்கு ஒரு ஃபார்மல். நான் கம்மி காசில் நீட்டாக தெரியணும்னா இந்த மாதிரி கரெக்டான சைஸில் பேண்ட்டு, கரெக்டான இந்த இது கரெக்டாக இருக்கணும். இந்த இடத்துல ஏதாவது சாக்ஸ் வெளியே தெரியக்கூடாது. இந்த ஃபிட்னஸ் கரெக்டாக இருக்கணும். கட்டிங் தலைமுடி கரெக்டாக விட்டு வெட்டிடணும். சேவிங்கு இன்டர்வியூக்கு முன்னாடி நாள் சேவ் பண்ணக்கூடாது. எப்படி பண்ணணும்னா, இன்டர்வியூக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சேவ் பண்ணுங்கள். தென் 2 டேஸ் கழிச்சு ஒரு ட்ரிம் பண்ணிட்டு போயிருங்க. அப்படி இல்லைனா 2 டேஸ் கழிச்சு ஒரு சேவ் பண்ணிட்டு போங்க. இன்டர்வியூக்கு முன்னாடி போய் டேரெக்டாக சேவ் பண்ணிக்கலன்னா, அது வரைக்கும் சேவ் பண்ணாமல் வந்துட்டு சேவ் பண்ணிங்கன்னா அங்கங்கே வெள்ளையாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி இல்லைனா 10 டேஸ்க்கு முன்னாடி சேவ் பண்ணுற பழக்கத்தை வச்சுக்கோங்க. ஃபேஸ் வாஷ் நல்லா போட்டு சேவ் பண்ணுங்கள். ஃபேஸ் வாஷ் போட்டு நல்லா கழுவிடுங்க மூஞ்சே. சேவ் பண்ணிவிட்டு 10 டேஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் போட்டு நல்லா கழுவிட்டே இருங்க. அப்போ ஃபேஸை இந்த ஃபேஸில் இருக்க அந்த வெள்ளை புள்ளி, இந்த பனி வெடிப்பு அதெல்லாம் போகணும். நீங்கள் டேரெக்டாக இன்டர்வியூக்கு முன்னாடி நாள் மட்டும் சேவ் பண்ணிங்கன்னா அங்கங்கே வெள்ளையாக இருக்கும் மூஞ்சில். ரொம்ப நாள் சேவ் பண்ணால் தாடி வச்சுட்டு இருக்குங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு பார்க்க அசிங்கமாக தெரியும். ஸோ அதில் கவனம் வச்சுக்கோங்க. ஆஸ்பிரண்ட்ஸ், இது வந்து உமன்ஸ்க்கான ட்ரெஸ் கோடு. இதில் எது ப்ரிஃபரபிள்னா, இது வந்து இந்தியன் கல்ச்சர், இது வெஸ்டர்ன் கல்ச்சர். நீங்கள் மாடர்னாக ட்ரெஸ் பண்ணால் இப்படி பண்ணுங்கள். மாடர்னாக ட்ரெஸ் பண்ணுறவங்க 2 கலர் மட்டும் சூஸ் பண்ண சொல்லுவாங்க. கலராக போடாமல் இன்னர் ஒன்று, அவுட்டர் இந்த கோட்டுன்னு சொல்லுவாங்கள்ல சூட்டு, இது வந்து ஒரு கலரும், இன்னர் உள்ளே போடக்கூடிய ட்ரெஸ்ஸு டிஷர்ட்டு இது ஒன்று உள்ளே போடக்கூடிய ட்ரெஸ்ஸு ஒரு கலர் இருக்கணும். ஸோ நீங்கள் 2 கலர் மட்டும் தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு ப்ரிஃபரபிள். இதுக்கு மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கு இங்கேயும் அதே மாதிரி தான் 2 கலர் தான் ப்ரிஃபரபிள். இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா குட்டின்னு சொல்லுவாங்க. குட்டி, எனக்கு பேர் சரியாக தெரியல, இப்போ உமன்ஸ்ன்றதுனால. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு அண்டு சுடி கூட நிறைய பேர் போடுவாங்க. இது போடும்போது இந்த மேல் போடுறாங்களே டாப்பு, இது வந்து இந்த முட்டிக்கு லென்த்தில் இருக்கணும். அவங்க உமன் இருக்காங்களே அவங்கள்ட்ட முட்டி லென்த்தில் இருக்கணும். இந்த இது அது மேலே இருக்கக்கூட கீழே இருக்கக்கூடாது. மேலே இருந்தால் அசிங்கமாக இருக்கும், கீழே இருந்தாலும் அசிங்கமாக இருக்கும். ஸோ அவங்க முட்டிக்கு எங்கே இருக்கோ அந்த லென்த்துக்கு இந்த டாப் இருக்கணும். இந்த பேண்ட் வந்து லெக்கின்ஸ் இந்த கலருக்கு மேட்சிங்காக இருக்கணும். ரெண்டாவது என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் மாடர்னோ நீங்கள் இந்தியன் கல்ச்சரோ எந்த ட்ரெஸ்ஸு போட்டாலையும் ஷூ போடும்போது இந்த இடம் கவர் பண்ணுங்கள். இந்த இடத்துல இதை பாருங்க சொல்கிறேன், இந்த மாதிரி விரல் தெரிய மாதிரி ஷூ செருப்பு போடாதீங்க. ஹீல்ஸ் போடுறீங்களோ அது உங்கள் விருப்பம். ஹீல்ஸ் ஹை ஹீல்ஸ் போடுறீங்களோ நார்மலாக போடுறீங்களோ அது இருக்கும். இந்த விரல் வந்து உட்காரும்போது இந்த முன்னாடி தெரியக்கூடாது இந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரி விரல் தெரியாத மாதிரியான ஷூ எடுத்துக்கோங்க. உமன்ஸுக்கு லெக்கின்ஸ் போட்டுக்கோங்க. அண்டு டாப்பும் முட்டி வரையும் இருக்கணும். கலர் கன்சர்வேட்டிவ் கலர்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மஞ்சள் கலர், பச்சை கலர், ரொம்ப வந்து ஆரஞ்சு கலர், இந்த மாதிரி கரகாட்ட படத்தில் வர மாதிரி அந்த மாதிரி அடிக்கிற மாதிரி கலர் இல்லாமல் கண்ணுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி ஒரு நீட்டான கலரை கன்சர்வேட்டிவ் கலர்னு சொல்லுவாங்க. அதை போட சொல்லியிருக்காங்க. ஃபுல் ஸ்லீவாக இருக்கலாம், ஆஃப் ஸ்லீவாக இருக்கலாம், ரொம்ப இருக்கும். இது காட்டன் ட்ரெஸ்ஸாக இருந்தால், இந்த குட்டின்றாங்கல்ல அது வந்து காட்டன் ட்ரெஸ்ஸாக இருந்தால் பெட்டர்னு சொல்லியிருக்காங்க. நகை மென்ஸுக்கு எப்படி காதில் தோடு, மூக்கில் மூக்குத்தி இந்த மாதிரிலாம் மாடர்ன் பாய்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க பிள்ளைங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஒரு நீட்டாக எப்படி போக சொல்லணும், அதே மாதிரி நீங்களும் கழுத்துறப்போ நகை, கால், கையில், மூக்கில் எல்லா இடத்துலையும் நகையாக போட்டு போகக்கூடாது. நீட்டாக ஒரு எப்படி ஒரு ப்ரெஸ் பீப்புள் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு நீட்டாக பார்க்க நீட்டாக போகணும். சரிங்களா? அந்த மாதிரி நகை கம்மியாக போட்டு போங்க. மேக்கப்பு எடுத்து மூஞ்சில் அப்பிட்டு போக வேண்டாம். நார்மலாக ரொம்ப அதிகமாக இல்லாமல் கம்மியாக இல்லாமல் நார்மல் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக உங்களுக்கு எப்படி வெள்ளையாக அங்கே இப்போ மேக்கப் போட்டு பண்ணிங்கன்னா வச்சுங்களேன், கொஞ்சம் பேரில் இந்த இடத்துல மேக்கப் இல்லாமல் இருக்கும், இந்த இடத்துல மேக்கப் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் என்னதான் வேறு இருந்தாலும் உங்கள் மேக்கப் குறையக்கூடாது. அந்த மேக்கப் போனால் அவங்க ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி தெரியக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு லைட்டான மேக்கப் போட்டு போகிறது பெட்டர். நீட்டாக ஹேர் ஸ்டைல் இருக்கணும். கொண்டை கழிட்டு போகிறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஹேர் ஸ்டைல் நீட்டாக ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ண எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு போகணும். ஸோ இங்கேயும் காமன் தான் எல்லாம். இவங்க 2 கலர் ட்ரெஸ்ஸு, இவங்க மாடர்ன் ட்ரெஸ்ஸு. இந்த இதில் வந்து இந்த முட்டி வரையும் இருக்கணும் அந்த டாப்பு, ஒரு பேண்ட்டு, லெக்கின்ஸு. ஷூ வந்து 2 பேரும் காமன் தான். இந்த விரல் தெரியக்கூடாது, அந்த மாதிரி ஷூ இருக்கணும். ஸோ உமன்ஸுக்கு இவ்வளோ தான். நீங்கள் சுடி கூட சில பேர்
ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இவங்க வந்து இந்த குர்த்தி தான் இந்த மோஸ்ட்லி டீசெண்டாக இருக்கும், காட்டனில் போட்டு பண்ணிக்கலாம். ஸோ அதனால இது ப்ரிஃபரபிள். நீங்கள் அதர் ஆப்ஷன்ஸ் கூட எடுத்துக்கலாம் இந்தியன் ஸ்டைலில். இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி மேலே டாப் மேலே இருக்கிறது, டாப் கீழே தொங்கிட்டு போகிறது பாவாடை மாதிரி, அந்த மாதிரி இல்லாமல், ஷூ இந்த மாதிரி தெரியாமல், மேக்கப் அதிகமாக இல்லாமல், நகை அதிகமாக போட்டுட்டு போகாமல், அண்டு என்ன பண்ணணும்னா ஒரு ஹேர் ஸ்டைலில் பக்காவாக வச்சுட்டு போகணும். இந்த மாதிரி மிஸ்டேக்கெல்லாம் பண்ணக்கூடாது. ஹேர் ஸ்டைல், மேக்கப்பு அண்டு ட்ரெஸ்ஸு, தென் ட்ரெஸ்ஸோட கலரு, இந்த ஷூ, லெகின்ஸ், இதுதான் நீங்கள் நோட் பண்ணக்கூடிய விஷயங்கள். இதை பாருங்கள், இங்கே தெளிவாக போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நகை போடக்கூடாது. தென் இந்த மாதிரி கலர், மஞ்சள் கலர் அண்டு ஆரஞ்சு கலர், அந்த மாதிரி கண்ணுக்கு அடிக்கிற மாதிரி கலர் போடக்கூடாது. இந்த மாதிரி பார்க்க ரொம்ப நேரம் பார்த்தாலே உங்களுக்கு அவங்களுடைய கண் வந்து ப்ரெஷர், கண் ரொம்ப நேரம் நம்ம நோட் பண்ணுவாங்க இல்லையா, இந்த மாதிரி கலர் கலராக நீங்கள் கண் அடிக்கிற மாதிரி போட்டு போனீங்க, அப்புறம் இந்த லைன் லைனாக இருக்கும் சட்டையில், அந்த சட்டையெல்லாம் போட்டு போனீங்க அவங்களுக்கு கண் வலி வரும். ஸோ உங்கள் மேலே சப்கான்ஷியஸாக ஒரு இது வரும், நெகட்டிவ் தாட் வருது, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போய் உங்கள் மேலே. ஸோ எவ்வளோ நேரம் உங்களை பார்த்தாலும் பார்த்துட்டே இருக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸு இந்த கலர்லாம். அது என்னென்ன கலர்னு பண்ணிட்டு சொல்கிறேன். ஜுவல்லரி இந்த மாதிரி போடக்கூடாது. இந்த மாதிரி நீட்டாக இருக்கணும். ஒரு ஒன்று அப்படி இல்லைன்னா போடாமல் கூட போடாமல் இருப்பது. ரொம்ப அதிகமாக இந்த மாதிரி நகை, தாலி இருந்தால் தாலி வைக்க, இந்த மாதிரி நகை, செயின், அடிகை இந்த மாதிரிலாம் போட்டு போகக்கூடாது. தெரியாமல் போட்டு போயிடுவாங்க சில பேர், மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க. தெரியாதவங்க பிகினர்ஸ் போட்டு போயிடுவாங்க. இந்த ஸ்கிட்டு வந்து மாடர்ன் ட்ரெஸ்ஸில் போடுவாங்க, நீலேருந்து. அண்டு நான் இந்தியன் ஸ்டைலில் என்ன சொன்னேன், டாப்பு இந்த நீ வெளியே இருக்கணும், அண்டு ஒரு லெகின்ஸு இந்தியன் ஸ்டைலில் போடுவாங்க. ஷூ வந்து டார்க்காக இருக்கணும். இந்த மாதிரி ஃபுட் தெரியக்கூடாது. ஸோ என்னென்ன தப்பெல்லாம் பண்ணக்கூடாது, என்னென்ன தப்பெல்லாம் கரெக்ட் பண்ணுன்றது பார்த்துட்டோம். இங்கே பார்த்தது தான் இங்கே இருக்குது. இங்கே ஒரு எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கலர், இந்த கலரில் இந்த மாதிரி நகை அதிகமாக போட்டு, மேக்கப் சரியாக போடாமல், முடி ஹேர் ஸ்டைல் சரியில்லாமல், இந்த மாதிரி கால் தெரிகிற மாதிரி, இந்த ஷூ டார்க்காக இல்லாமல் கலராக, இந்த கலர் ஒன்று, இந்த லெதர் ஒரு மாதிரி கலரை போட்டு. ஸோ இது பார்க்கவே ஒரு வீட்டில் நம்ம டைம் பாஸ் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. இதில் எது இருந்தாலுமே அவங்களுக்கு நோட் பண்ணுவாங்க ஒவ்வொன்றையும். ஸோ நான் சொன்ன பாயிண்டெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. முட்டி வரையும் இருக்கணும் ஸ்லீவு, மாடர்ன் ட்ரெஸ் அந்த லெகின்ஸ் மேலே முட்டி வரையும் இருக்கணும் டாப்பு. அண்டு கலர் 2 கலர் தான். கன்சர்வேட்டிவ் 2 பீஸ் விட்னா 2 கலர் தான் இருக்கணும். அதான் மீனிங். இந்த மாதிரி கலராக இருக்கக்கூடாது. ஸ்கின், இது மாடர்ன் ட்ரெஸ் போகிறவங்களுக்கு, நீங்கள் மாடர்ன் ட்ரெஸ் போனால் ஸ்கின்னு வந்து டோன் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க. மேக்ஸிமம் இந்த ஹேர் ஸ்டைலு, நகை அண்டு ட்ரெஸ்ஸு, இந்த ஷூ, தென் மேக்கப், இதுதான் உங்களுக்கு முக்கியம் உமன்ஸுக்கு. ஸோ திருப்பியும் பாருங்கள், காதில் தோடு இருக்கக்கூடாது, கன்சர்வேட்டிவ் பேட்டர்னாக இருக்கணும் ட்ரெஸ்ஸு. இந்த இடத்துல கொஞ்சம் தான் உள்ளே இருக்கிற சட்டை வெளியே தெரியணும். 2 கலரில் கன்சர்வேட்டிவ் 2 பீஸ் சீட்னா உள்ள ஒரு சட்டை, மேலே பூரா பேண்ட்டு சட்டை எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். இந்த தப்பை பண்ணாதீங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, கோட் ஒரு கலரில் பேண்ட் ஒரு கலரில் போட்டு போயிடுவாங்க. அந்த தப்பு பண்ணாதீங்க. எப்போவுமே உள்ள ஒரு கலர், வெளியே ஒரு கலர் சூஸ் பண்ணிடுவீங்க. சூஸ் பண்ணிவிட்டு இங்கே சட்டை என்ன கலர் இருக்கோ பேண்ட்டு அதே கலராக தான் இருக்கணும். செட்டோடு எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல சாக்ஸ் தெரியக்கூடாது. அண்டு ஷூ வந்து பேண்ட்டுக்கு மேட்சாக இருக்கணும். ஸோ இதுதான் ரூல்ஸ். இந்த மாதிரி நான் சொன்னல, உமன்ஸுக்கு சொன்னல அந்த வீடியோவில் இந்த மாதிரி லைன், இந்த வீடியோ, இந்த ஃபோட்டோ ஒரு 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணு குத்த ஆரம்பிக்கும். சட்டை இந்த மாதிரி சட்டை நீங்கள் போட்டு அப்படியே கீழே உங்கள் சட்டையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தலை சுற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி லைன் சட்டையெல்லாம் ப்ரிஃபர் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ப்ளைன் சட்டையை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சட்டையை மடிச்சு விடுறது, சாக்ஸ் தெரியும் மாதிரி போடக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் கோட் வாங்க முடிஞ்சால், பிளேசர் வாங்க முடிஞ்சால் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்களால் வாங்க முடியல, ஃபார்மல் சட்டை, ஃபார்மல் பேண்ட் போனால் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல், இந்த மாதிரி ஷூட் ஃபிட்னஸ்ஸு அண்ட் இந்த மாதிரி கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. கலர், அதாவது கோட்டு, இந்த மாதிரி கோட்டு வந்து சட்டை என்ன கலர் இருக்கோ பேண்ட் அதே கலர் தான் இருக்கணும். இங்கே வெளியே என்ன கலர் போடுறீங்களோ அதுக்கு சூட் ஆகிற மாதிரி உள்ள ஒரு சட்டை. இது பேக் சைடு வியூ, இது ஃப்ரண்ட் சைடு வியூ, இது வேறு கலரில் அதே மாதிரி. சில பேர் பிளாக் கலர் யூஸ் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு இந்த கலர், பிளாக் கலர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது சூட் ஆகும். ஸோ இதுதான் கோட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு கைடன்ஸ். இப்படி தான் இருக்கணும் கோட்டுன்றது. கல்யாணத்தில் இருக்கிற மாதிரி ஜிகனா மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நீட்டாக இருக்கணும், ஆஃபீஸ் மாதிரி. கலர் நேவி ப்ளூ கலர் அண்டு இந்த மாதிரி என்ன கலர் இது, ஒரு சிமெண்ட் கலர் மாதிரி இருக்கும், யானை கலர்னு சொல்லுவாங்க. இந்த கலர் அண்டு பிளாக் கலர். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி பிளாக் கலர், 2வது நேவி ப்ளூ, 3வது இந்த கலர் கோட்டு ப்ரிஃபரபிள். கோட்டுக்கு சட்டைக்கு லைட்டான கலர் சட்டை எதுனாலும் சூஸ் பண்ணலாம். கண்ணுக்கு அடிக்கிற மாதிரி சட்டை, இந்த மாதிரி லைன் இருக்கிற சட்டை சூஸ் பண்ணாதீங்க. அவ்வளோதான் சட்டைக்கு. ஸோ நம்ம தேவையான எல்லாமே பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெஸ் எப்படி போடணும், ஷூ எப்படி செலக்ட் பண்ணணும், பெல்ட் எப்படி இருக்கணும், ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கணும், சேவிங் எப்போ பண்ணணும், எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. சரிங்களா? ஹேர் ஸ்டைலு கேர்ஃபுல்லாக இருங்க, பங்கெல்லாம் விட்டு போகாதீங்க. நார்மலாக ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு போங்க. ஸோ
தெளிவாக எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுடைய அவுட் ஃபிட்னஸ்ஸு இந்த வீடியோவை வச்சு அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உமன்ஸுக்கும் சொல்லிட்டேன், மென்ஸுக்கும் சொல்லியாச்சு. சரிங்களா? ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. காசு போனால் போயிட்டு போகுது. நீங்கள் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்ச ஒரு கோட்டு, ஒரு ஷூ, நல்ல ஷூ, ஒரு சட்டை வாங்கிக்கோங்க. அப்படி முடியாட்டி இந்த மாதிரி ஒரு கரெக்டாக ஃபிட்டாக இருக்குது 10 கடை ஏறி வாங்குங்க. ஃபிட்டாக இருக்கிற சட்டை, ஃபிட்டாக இருக்கிற பேண்ட்டை வாங்கிக்கோங்க. எந்த பிராண்ட் உங்களுக்கு ஃபிட் ஆகுதோ அதை மட்டும் வாங்குங்க. இங்கே வாங்கிட்டு இந்த இடத்துல தூக்கிட்டு இருக்கோம், இந்த இடத்துல செஸ்ட்டில் தூக்கிட்டு இருக்கோம், கையில் மடக்க முடியாது, உட்காந்து கம்ஃபர்டபுளாக உட்கார முடியாது. பேண்ட் இந்த இடத்துல தூக்கிட்டு இருக்கும், இந்த இடத்துல தொலை அகலமாக இருக்கும், அண்ட் இந்த இடத்துல லெகின்ஸ் மாதிரி இருக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ட்ரெஸ் கைடன்ஸு ஃபார் மென் அண்ட் உமன். இது கோட் எப்படி இருக்குன்றதுக்கான வரைமுறை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நான் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் நிறைய எஃபர்ட் போட்டு உங்களுக்கு நான் இவ்வளோ வருஷம் கோத்ரூ பண்ண விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ண நான் இன்னும் நிறைய தரமான கண்டென்ட் எடுத்துகிட்டு வருவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்டர்வியூ டிப்ஸோட பார்க்கலாம். அண்டு யூனியன் பேங்க் எல்பிஓக்கான கண்டென்ட்டு நான் நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் ரெகுலராக அன்னையிலேருந்து கொண்டு வர ஆரம்பிச்சிருவேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.